அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே இலக்கின் சிந்தனை இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. கலையத்தில் எங்களோடு தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கின்றனர். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் அருஸ். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை ஆசிரியர் தலையங்கம் அட்லிக்கால தொழிற்கட்சி ஆட்சியில் இறைமை இழப்புக்குள்ளாக்கிய ஈழத்தமிழர்கள் ஸ்டாமர் கால தொழிற்கட்சி ஆட்சியில் இறைமை மீட்புக்கு உள்ளாக்கட்டும் கூறுங்க மாஸ்டர். அதாவது இந்த வாரம் சற்று வித்தியாசமான ஒரு ஆசிரியர் தலையங்கமாக தான் அமைத்திருக்கின்றோம். ஏனென்றால் எதிர்வரும் February 4 பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கம் தான் உருவாக்கிய சிலோன் என்கின்ற அரசுக்கு சுதந்திரம் வழங்கிய 77வது ஆண்டு இடம்பெறுகின்றது. இந்த சுதந்திரத்தின் பொழுது எவ்வாறாக ஈழத்தமிழர்களுடைய இறைமை கணக்கில் எடுக்கப்படாது பொறுப்பற்ற முறையில் அப்பொழுது தொழிற்கட்சி பிரதமராக இருந்த அட்லி அவர்களால் வழங்கப்பட்டது. அந்த நேரத்திலே அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய தலைவராகவும் அந்த நேரத்து ஈழத்தமிழ் மக்களுடைய அரசியல் தலைவராகவும் இருந்த சட்ட மாமேதி என்று சொல்லப்பட்ட ஜி பொன்னம்பலம் அவர்கள் இந்த சோல்வரி கமிஷன் அறிக்கை வெளிவந்து அந்த அறிக்கை பற்றிய தன்னுடைய மிக மிக நுட்பமான பதிவுகளை வெளியிட்டு அது எவ்வாறாக ஈழத்தமிழர்களுடைய இறைமை நீக்கத்தையும் ஈழத்தமிழர்களுடைய தேசிய நீக்கத்தையும் செய்கின்றது என்பதை தெளிவுபடுத்தினது மட்டுமல்ல, அந்த பின்னணியிலே இங்கு காலனித்துவ செயலாளரை சந்தித்து அதற்கான மாற்று வழிகளை 50-80 என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அதாவது இலங்கை சட்டவாக்க சபையில் 50% பெரும்பான்மை இனத்தவரும் 50% இலங்கை தமிழர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த நேரத்திலே எல்லோரும் தமிழ் பேசுவதில் இருந்தபடினால ஈழத்தமிழர், முஸ்லிம்கள், மலையாளத்தமிழர்கள் உள்ளடக்கி 50% அமைய வேண்டும். அவ்விதமாக அமைந்தால் அதன் காரணமாக சட்ட மேலாதிக்கம் செய்ய முடியாத நிலை இருக்கும் என்ற பின்னணியிலே அப்படி ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அதே நேரத்திலே இந்தியாவில் ஒரு அரசியல் நிர்ணய சபையை நிறுவி அங்கிருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை அந்த அரசியல் நிர்ணய சபையிலே பேசி ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு இடமளித்த பிரித்தானியா இலங்கையை பொறுத்த மட்டில் டிஎஸ் நாயக்கனுடைய கையிலே அந்த ஆட்சியை ஒப்படைக்கின்ற ஒரு துணிகரமான வேலை செய்தார்கள். அதாவது இலங்கையில் இருக்கின்ற எந்த ஒரு இனத்துவ சிறுபான்மையினத்தவரும் பிரித்தானிய காலனித்துவ செயலாளருக்கு அந்த அரசியலமைப்பு குறித்த தங்களுடைய கருத்தினை கூட கூறுவதற்கு அனுமதிக்காது. லண்டனில் நின்று காலனித்துவ செயலாளரை சந்தித்து உரிய மாற்றங்களை செய்வதற்காக வந்த அமரர் ஜி பொன்னம்பலம் அவர்களை கூட அவர்கள் காலனித்துவ செயலாளரையோ அல்லது வேறு எந்த ஒரு முக்கியமான அலுவலர்களையோ சந்திக்க அனுமதிக்கவில்லை. இதன் மூலமாக பிரித்தானியா திட்டமிட்ட முறையில் சிங்கள பெரும்பான்மை ஆட்சி முறைமைக்குள் ஈழத்தமிழர்களை திணித்தது என்றுதான் கூற வேண்டும். ஆன காரணத்தினால்தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த February 4 வருகின்ற பொழுது ஈழத்தமிழர்கள் அந்த பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய செயலை சுட்டிக்காட்டி காலனித்துவ காலத்திலே நடைபெற்ற அந்த செயலுக்கான மாற்று வழியினை தங்களுடைய இறைமையின் அடிப்படையிலே தங்களுடைய தாயக தேசிய தன்னாட்சி உரிமைகளின் அடிப்படையில் பாதுகாப்பான அமைதியான வாழ்வை வளர்ச்சிகளுடன் வாழ்வதற்கு தங்களுடைய தன்னாட்சி உரிமையை அனுமதிக்குமாறு
கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அந்த வகையிலே இம்முறையும் கூட பிரித்தானியாவில் லண்டனில் வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி தன்னாட்சியை நோக்கின்ற அந்த பின்னணியிலே வந்து இங்கும் ஈழத்தமிழருடைய பிரித்தானிய பிரதமரை நோக்கிய ஒரு பேரணி நடத்தப்பட இருக்கின்றது. தங்களுடைய வெளியக தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் இந்த பிப்ரவரி 4ஆம் நாள் உலகில் இருக்கின்ற நாடுகளையும் அமைப்புகளையும் ஈழத்தமிழர்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தன்னாட்சிக்கான உரிமையை அனுமதிக்கும்படி குரல் எழுப்பி இந்த ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் நடத்தப்படுவது வலிமையாக இருக்கின்றது. அந்த வகையிலே வந்து இந்த முறை வந்து எமது உரிமை குரலை விரத்து கூறுவோம், இனமான உணர்வோடு ஒன்றாகுவோம் என்று சொல்லி இந்த நாளிலே ஈழத்தமிழர்கள் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்றுமைகளை மறந்து இந்த பொதுவான இந்த முக்கியமான விடயத்தில் ஒற்றுமைப்பட வேண்டும் என்ற அழைப்பு கூட விடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பின்னணியை பார்க்கின்ற பொழுது இந்த 1945 முதல் 1951 வரை பிரித்தானியாவுடைய பிரதமராக இருந்தவர் தொழிற்கட்சியினுடைய பிரதமர் கிளமெண்ட் அட்லி. அவருடைய காலத்தில் தான் 48ஆம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது. அந்த வகையில் தான் இந்த ஆசிய இலங்கையில் அட்லி கால தொழிற்கட்சி ஆட்சியில் உரிமை இழப்புக்குள்ளாகிய ஈழத்தமிழர் ஸ்டார்மர் கால தொழிற்கட்சி ஆட்சியில் உரிமை இழப்புக்கு உள்ளாகட்டும் என்று சொல்லி அந்த தொழிற்கட்சியால் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஈழத்தமிழர்களுக்கான இந்த இனஅழிப்பு வாழ்வு, இனத்துடைப்பு வாழ்வு, பண்பாட்டின் அழிப்பு வாழ்வை தொழிற்கட்சியை மாற்றியமைக்க வேண்டிய ஒரு தார்மீக கடமையும் இருக்கின்றதை சுட்டிக்காட்டுகின்ற அதே நேரத்தில் இத்தகைய அழைப்புகளை விடுத்து இந்த மக்களை ஓரணியாக பேரணியாக தேசமாக எழுவதற்கான முயற்சிகளை செய்பவர்களும் எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய முறையிலே, அதாவது பங்கு பெற்றக்கூடிய முறையிலே தங்களுக்குள் இருக்கின்ற, அதாவது இந்த பேரணிகளுக்கு அமைப்பு தலைமைத்துவத்தை ஏற்படுத்துகிறவர்களும் எல்லோரையும் இணைக்கக்கூடிய முறையிலே செயற்பட வேண்டும் என்பதையும் இந்த ஆசிரியலிங்கம் வலியுறுத்தி கூறுகின்றது. அதற்கு இன்னொரு வரலாற்று நிகழ்வும் இவ்வாண்டு பொருந்துகிறது. அதாவது சோல்வெரி ஆணைக்குழு 1945ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தான் தன்னுடைய அறிக்கையை பிரித்தானிய பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தது. ஆனால் இது 80வது ஆண்டாக அமைகின்றது. இந்த கட்டத்திலே வந்து நீதியரசர் சச்சி பொன்னம்பலம் அவர்கள் அவர் ஸ்ரீலங்கா தமிழர் தேசிய பிரச்சனையும் தமிழர் விடுதலை போராட்டம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு நூலை வெளியிட்டவர். அவருடைய அந்த நூலில் இருந்து நாங்கள் சில முக்கியமான வரலாற்று குறிப்புகளையும் அதே இலக்கில் இன்னொரு கட்டுரையாக பிரசுரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஏன்னு சொன்னால் இப்பொழுது எல்லா மக்களுக்குமான சமத்துவமான ஆட்சி என்று சொல்லுகின்ற, எல்லோரும் ஒரே தன்மையானவர்கள் சொல்கின்ற ஸ்ரீலங்காவினுடைய இன்றைய அரசு தலைவர் அனுரகுமார திஸ்நாயக்க இரு தேச இனங்களின் நிலைமைகளின் சமத்துவத்தை உறுதிப்படுத்தி நாட்டை பொருளாதார பெருவளர்ச்சியை மீட்பதற்கான சில வரலாற்று வழிகாட்டல்களை அதிலே வெளிப்படுத்தி இருக்கின்றோம். அதிலே வந்து கிறிஸ்துவுக்கு பின் 1796 டச்சு காலத்துவ அரசிடமிருந்து ஈழத்தமிழர்களுடைய இளமையை கைப்பற்றிய லண்டன் கிழக்கு இந்திய கம்பெனி மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்ட சென்னையிலிருந்து ஈழம் முழுவதையும், இலங்கை முழுவதையும் ஒரே அழகாக ஆட்சி செய்தார்கள். அவ்விதமாக அவர்கள் ஆட்சி செய்வதற்குரிய காரணம், அந்த காலத்திலே வந்து முதலில் டச்சு அதிகாரியாக இருந்து உண்மையிலே இலங்கையில் டச்சு அரசை பிரித்தானியா விழுத்தினது என்பதை ஒரு மிகப்பெரிய சதிக்குடாக விழுத்தினார். அவர்கள் இங்கு சுவிட்சர்லாந்தில் இருந்த திருவண்ணாமலையை காவல் செய்த அந்த பாதுகாப்பு சேவையினருக்கு சுவிட்சர்லாந்தில் வைத்து லஞ்சம் கொடுத்தார்கள். சுவிட்சர்லாந்தில் வைத்து லஞ்சம் கொடுத்து தாங்கள் திருவண்ணாமலையை நோக்கி தங்களுடைய கப்பல்கள் வருகின்ற பொழுது அவற்றை தாக்க வேண்டாம் என்று ஒரு உடன்படிக்கை செய்துள்ளார். அந்த அடிப்படையிலே தான் திருவண்ணாமலையை நோக்கி பிரித்தானிய கப்பற்படை நகர்ந்த பொழுது அங்கிருந்த படை அணியினர் அவர்கள் சுவிட்சர்லாந்தை மையமாக கொண்ட ஒரு பாதுகாப்பு அணி, அந்த அணியினர் வந்து தாக்குதல் நடத்தாவிட்டார்கள். அப்பொழுது இருந்த
அதன் பின்னர் வந்து ஹியூ கிளக்கோன் என்பவர் வந்து இலங்கையினுடைய முதலாவது காலனித்துவ செயலாளராக பிரித்தானியினாலே நியமிக்கப்பட்டார் இலங்கைக்கு. அவர் வந்து அவருடைய அறிக்கையிலே இருதேச இனங்கள் இலங்கைத்தீவின் நிலத்தை இரண்டாக கூறு போட்டு தமக்குள் வைத்துள்ளனர். தெற்கின் உட்பகுதியிலும் மேற்கு பகுதியில் வளபை ஆறு முதல் ஸ்லாபம் வரையும் சிங்களவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். மலபார் என்பது தமிழர்களுக்கு அரபு நாட்டு வணிகர் அல்பர் ருனி அறிமுகம் செய்த சொல். தமிழையும் மலபார் மொழி என்று அரபு நாட்டர் வழி போர்த்துகீயர் முதற்கட்ட ஆங்கில ஆளுநர்களான சர் ராபர்ட் பிரவுனிங், சர் எமர்சன் ரெனட் ஆகியோரும் பயன்படுத்தினர் என்று முனைவர் கார் சுந்தரம்பிள்ளை அவர்கள் வடநிலங்கை நாட்டார் அரங்கு என்கின்ற அவருடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக முனைவர்பட்ட ஆய்வில் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த மலபார்கள் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாவட்டங்களை தமதாக கொண்டிருக்கின்றனர். இந்த இரு தேசங்களும் தங்களின் மதம், மொழி, நடத்தைகள் என்பவற்றில் முற்றிலும் வேறுபட்டுள்ளன தெளிவாக குறிப்பிட்டுள்ளமை தமிழக ஈழத்தமிழர்களை ஒரே அழகாக சென்னையிலிருந்து ஆட்சி செய்ததற்கான அந்த காரணத்தை தெளிவுபடுத்துகின்றது. அதே நேரத்திலே வடக்கின் நாகதீப ஆட்சி மேற்கில் சிலாபத்திலிருந்து கிழக்கே திருவண்ணாமலை வரை இருந்த ஆட்சி பிரதேசம் என கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டின் ஜாத்திகரான பிலோமி குறித்தமையும் 1799 கிழக்கோனின் அறிக்கையிலும் மீண்டும் உறுதியானது முக்கியமான விடயமாக இருக்கின்றது. சேனன் குடிக்கன் தமிழரசர் ஆட்சிகள் கிறிஸ்துவுக்கு முன் 177 முதல் 185 நிலவுரிமை பற்றிய குறிப்புகளும், தமிழரசன் இல்லாத அனுராதபுரத்தில் ஆட்சியின கிறிஸ்துவுக்கு முன் 145 101 வரை ஆட்சிப்படுத்திய வரலாற்று குறிப்புகளும், மகாவம்சத்தின் 24வது அதிகாரத்து சிங்கள அரசு குறித்த தொன்மத்திலும் கூட சுட்டகமனு தனது தந்தைக்கு போர்ப்பிரணம் செய்ததை கூறிய பொழுது அவர் மகாஹங்க என அழைக்கப்படும் இன்றைய மகாவலி கங்கைக்கு அந்த புறத்தில் தமிழர்கள் ஆளட்டும், இந்த புறத்தில் நாங்கள் ஆளுவோம் என சமரசம் செய்ய வேண்ட குறிப்புகளும் கூடவே சுட்டகமனு தென்கிழக்கில் மகியங்கனை ஆண்ட சாத்தன் என்ற தமிழரசனை வென்று தொடர்ந்து 31 தமிழ் சிற்றரசுகளை வென்று அன்றாதபுரத்தில் எல்லாருடன் போருக்கு வந்தான் என கூறியிருப்பதும் ஈழத்தமிழர்கள் இறமை உள்ள தாயகமாக வடக்கு கிழக்கு வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதலாக இருந்து வந்துள்ளமைக்கான மக்கள் வரலாற்று நிகழ்வுகள் உள்ளன. ஆயினும் கிறிஸ்துவுக்கு பின் 1214 முதல் கிறிஸ்துவுக்கு பின் 1622 வரை 407 ஆண்டுகள் யாழ்ப்பாண அரசு ஈழத்தமிழர் அரசாக சமகால வரலாற்றில் நடைபெற்றிருந்தது. 1505 கோட்டை சிங்கள அரசில் போர்த்துகீயர் உடைந்த கப்பலை பழுதுவாக்க கால் வைத்து கோட்டையரசை கைப்பற்றிய பொழுது கோட்டையரசன் விதிய பண்டாராவுக்கு நல்லூரில் யாழ்ப்பாண அரசு அரசியல் பீடம் கொடுத்து பாதுகாத்ததும், அச்சமயம் விதிய பண்டார வெடிமருந்து தயாரிப்பில் மரணமடைந்த பொழுது அவருக்கு புதுவராய நடுகள் கோயில் அமைத்து தமிழர் பண்பாட்டு முறையில் வீர வணக்கத்தை யாழ்ப்பாண அரசு செய்தமை சிங்களவர்களுக்கான பாதுகாப்பு தோழமையாகவும் யாழ்ப்பாண அரசு விளங்கியது என்பதையும் வரலாற்று சான்றாக எடுத்துக்காட்டியுள்ளோம். வட அமெரிக்க முஸ்லிம் யாத்திரிகளான இபன் பட்டுடா 1344 யாழ்ப்பாண அரசான ஆரிய சக்கரவர்த்தியினை சந்தித்த பின்னர் அவருடைய அரண்மனையின் பிரமாண்டத்தையும் அனைத்துலக வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்த கப்பல் அணிகளின் பெருக்க அரசியலின் அனைத்துலக தவறை வரவேற்று இருந்தெழுத்து மதிப்பளிக்கும் பெரும் பண்பையும் வியந்து பாராட்டியதையும் இங்கே மீள்விட்ட வேண்டியிருக்கின்றது. மேலும் 1802 நெதர்லாந்துடன் பிரித்தானியா செய்து கொண்ட ஏமியன்ஸ் உடன்படிக்கையின்படி இலங்கைத்தீவு பிரித்தானிய முடிக்குரிய அரசாக மாற்றப்பட்டதன் பின்னர் அடுத்து வரும் 30 ஆண்டுகளும் பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கம் ஈழத்தமிழரின் அரசுக்குரிய பகுதிகளின் சிங்கள அரசுக்குரிய பகுதிகளின் தனித்தனியான அலகுகளாக ஆட்சிப்படுத்தினமை இலங்கைத்தீவில் இரு இறமையுள்ள அரசுகளை பிரித்தானிய கைப்பற்றி என்பதற்கான வரலாற்று சான்றாக இருக்கின்றது. இக்காலத்தில் 17/1813 பிரித்தானியா தனது சிலோன் அரசாங்கத்தின் ஆட்சி மொழியான ஆங்கிலத்துடன் பயன்படுத்த வேண்டிய மொழிகள் குறித்து சிந்தித்த பொழுது அக்காலத்து தனியான யாழ்ப்பாண பட்டினத்திற்கும் கரையோர சிங்கள பகுதிகளுக்கும் பிரித்தானியா தனி ஆளுநராக இருந்த சர் ராபர்ட் பிரவுனிங் அவர்கள் காலனித்துவ செயலாளருக்கு அனுப்பிய நெறிப்படுத்தல் கடிதத்தில் தமிழ் மொழி போர்த்துகீயருடன் கலந்து எல்லா மாகாணங்களும் வழக்கில் உள்ளது, புத்தளத்திலிருந்து மட்டக்களப்பு வடங்களாக வழக்கு முழுதும் தாய்மொழியாக உள்ளது. எனவே நான் தமிழ் மொழியையும் சிங்களத்தின் சமூகமாக பயன்படுத்தும்படி ஆணை படுத்துவதை உங்கள் மேலான கவனத்தில் கொண்டு வருகிறேன் என்று, இதனை நீங்கள் எதிர்க்க மாட்டீர்கள் எண்ணுகிறேன் என்று குறிப்பிட்டிருந்ததையும், தமிழும் சிங்களமும் இலங்கை தீவு முழுவதும் மக்களின் வழக்கு மொழியாக இருந்ததை சுட்டிக்காட்டுவதை குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த முன்னைய வரலாற்றை இன்று நாங்கள் மீளவும் சற்று நீளமாக இருந்தாலும் முழுப்பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. என்ற பிப்ரவரி 4ஆம் தேதி எல்லா நாடுகளிலும் இந்த ஸ்ரீலங்கா எங்களுடைய இளமையை ஒடுக்குவதற்கேற்ற முறையிலே பிரித்தானிய அரசாங்கம் சுதந்திரத்தை வழங்கியதை பேசுகின்ற கூட தயவு செய்து நாங்கள் எங்களுடைய இறமையை பற்றிய அந்த நேரடியான தன்மையை கொள்ள வேண்டியிருக்கிறது. என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த முறை கனடாவினுடைய
உலகளாவிய விவரங்களின் பிரிவின் தெற்காசிய தொடர்புகளுக்கு பொறுப்பான பணிப்பாளர் மேரி லூயிஸ் ஹனன் கொழும்பில் வைத்து அமெரிக்க அரசு தலைவர் டிரம்பின் ஐக்கிய நாடுகளின் அமைப்பான உலக சுகாதார நிறுவனம், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம், பாரிஸ் காலநிலை சீர்குலைப்புக்கான அமைப்புகள் அவற்றிலிருந்து விலகுவது, ஈழத்தமிழர்களை பொறுத்தமட்டில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு இலங்கை தீவில் நடத்தப்பெற்ற யுத்த குற்றங்கள், மனிதாயத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் மனித உரிமைகள் வன்முறைகள் தொடர்பாக சாட்சியங்களை தரவுகளை சேர்க்க இலங்கைக்கான மனித உரிமைகள் கண்காணிப்பு நாடுகளின் நெருப்படுத்தலில் செயற்பட்டு வரும் ஐக்கிய சபையின் அலுவலகத்தின் செயற்பாடுகள் நிச்சயமற்ற தன்மைக்கு போக செய்திருக்கின்றது என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த நிலையில் இந்த இலங்கைக்கான மனித உரிமைகள் கண்காணிப்பு குழுவின் முக்கிய நாடான பிரித்தானியாவை தங்கள் பக்கம் எடுக்கும் ஸ்ரீலங்காவின் முயற்சியில் வேகம் பெற்று வருகின்றன. ஸ்ரீலங்காவின் 10வது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா ஐக்கிய ராஜ்ய நட்புறவு சங்கத்தை மீளுருவாக்குவதற்காக சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்ன தலைமையிலே தங்களுக்கான ஐக்கிய ராஜ்ய ஸ்ரீலங்கா நட்புறவு கழகத்தை மீளவும் நீதி மற்றும் தேசிய உரிமைப்பட்ட அமைச்சர் சட்டத்தரணி ஹசன் நாணயக்காரரை தலைவராகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கத்தை செயலராகவும் கொண்டு அமைத்திருக்கின்றார்கள். இதன் வழியாக பிரித்தானியாவை நோக்கி இலங்கையினுடைய சிங்கள தலைமைகள் செயற்படுகின்றன என்ற பிரித்தானியாவை தாங்கள் வசப்படுத்துவதன் மூலம் இந்த பரிகார நீதி மற்றும் தண்டனை நீதிகள் குற்றமளித்தவர்களுக்கு கிடைக்காத தலை செய்வதற்கான வேலைகள் அவர்கள் ஈடுபடப் போகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட பிரித்தானிய தூதுவர் அன்ரு பேட்ரிக் அவர்கள் 50,000 இலங்கை மாணவர்கள் பிரித்தானியாவில் படிக்கின்றார்கள். கல்வித்துறைகள் மேலும் வலுப்படுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை தொடர்ந்து வளர்ப்பது ஐக்கிய ராஜ்யம் நோக்கமாக கொண்டுள்ளது. அடுத்த 30 ஆண்டுகளில் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி கணிப்புகளின்படி இந்த பிராந்தியத்தில் அதிகளவான செல்வாக்கு மிக்கதாக இலங்கை மாறும் பிரகாசமான எதிர்காலம் இலங்கைக்கு இருக்கின்ற சொல்லியிருப்பது இவ்வாறாக பிரித்தானியா அணுகப் போகிறது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றது. விதமான ஒரு சூழலில் இந்த லண்டனில் நாங்கள் வெறுமனே ஆர்ப்பாட்டங்களை பேரணிகளை மட்டும் நடத்தி கொண்டிருந்தால் இந்த பிரித்தானியானுடைய இந்த எடுத்திருக்கிற இந்த திறமான போக்களை மாற்ற முடியாது. இந்த சூழ்நிலையிலே நாங்கள் 2 வழிகளை கையாள வேண்டியிருக்கிறது. ஒன்று உரையாடல், அடுத்தது பேச்சுவார்த்தை. இந்த உரையாடலையும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான இந்த பலம் பொருந்திய கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குகின்றோமா, அதற்காக நாங்கள் திட்டமிட்ட முறையில் தொடர்ந்து செயற்படுவதற்கான வழிமுறைகளை வெளிப்படுத்துவோமா? இந்த வகையில் தான் ஈழத்தமிழருடைய எதிர்காலம் இந்த ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில் செயல்பட போகின்றது. என ட்ரம்பை பொறுத்த ஒன்று கூட காசாவில் 4 பெண் இஸ்ரேலிய போராளிகள் இஸ்ரேலிய இராணுவத்தினரை விடுவிக்கின்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு பதிலாக 200 பலஸ்தீனர்களை அவர்கள் விடுவிக்கின்ற நிகழ்ச்சி ஆரம்பமாக போகின்றது. விதமாக உலகில் பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில், அதாவது ட்ரம்பை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு கொள்கை, அதாவது ஒன்றில் அமெரிக்காவில் முதலிட்டு உங்களுடைய பணங்களை எல்லாம் கொண்டு நாங்கள் உங்களுடைய நிதிப்பலத்தை பெருக்குவதற்கு, இல்லை என்றால் நாங்கள் உங்கள் மேல் வரி விதித்து உங்களுடைய பணத்தை நாங்கள் எங்கள் பணமாக மாற்றுவோம். இந்த அடிப்படையில் செயற்படுகின்ற ஒரு ஆட்சிக்குள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த உரையாடல்களையும் பேச்சுவார்த்தைகளையும் நடத்துவதற்குரிய பலத்தை நாங்கள் உருவாக்குமா என்ற கேள்விக்குறியுடன் இந்த ஆசிய தலையங்கம் நிற்கின்றது. நன்றி மாஸ்டர். அரசோகளே, இப்ப மாஸ்டருடைய இந்த தலையங்கத்தை பார்க்கும் பொழுது, மாஸ்டர் கூறிய விளக்கங்களை பார்க்கும் பொழுது, இப்ப ஈழத்தமிழர்களுடைய உரிமையை கணக்கில் எடுக்காது திட்டமிட்ட வகையில் திணிக்கப்பட்டது என்று மாஸ்டர் கூறினார். உங்களுக்கு தெரியும், பிரித்தானியா, அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை பொறுத்தமட்டில் கடந்த காலங்களில் அவர்கள் எவ்வளவோ தவறுகள் இழைத்திருக்கின்றார்கள். தங்களுடைய ஆக்கிரமிப்பை பல நாடுகளில் நடத்தும் பொழுது தவறுகள் இழைத்திருக்கிறார்கள். அந்த தவறுகளை காலம் கடந்தாலும் உணர்ந்து அதை மன்னிப்பு கேட்பதற்கும், அது சில வேளைகளில் அதை சரிப்படுத்துவதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்ட விடயங்கள். ஒரு குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், வின் பிரஷ் கம்யூனிட்டி வெஸ்ட் இண்டீஸில் இருந்து வந்தவர்கள், அவர்கள் தொடர்பான பெரிய விவாதங்கள் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக. ஈழத்தமிழ் மாஸ்டருடைய இந்த தலையகம் அட்லி காலத்தில் தொழிற்கட்சி ஆட்சியில் திறமை இழப்புக்குள்ளாகிய என்ற விடயத்தை கூறியது 2 விடயங்கள் என்று, அதாவது ஆரம்பத்தில் தொழிற்கட்சி தான் அங்கே ஆட்சியில் இருந்தது, இப்பொழுது தொழிற்கட்சி இருக்கின்ற பொழுது தொழிற்கட்சி 2009ஆம் ஆண்டு போர் நடந்த பொழுது எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதையும் எங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். நாங்கள் விடக்கூடாது. இப்படியான விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்தும் பொழுதுதான் அதிலிருந்து சரியான பாதையை கண்டுபிடிக்கலாம். என்னுடைய கேள்வி என்னவென்றால், எவ்வாறு பிரித்தானியா இவர்களுடைய அணுகுமுறையில் மாற்றத்தை கொண்டு வரலாம்? ஈழத்தமிழர்களுக்கு இவ்வாறு நீங்கள் செயல்படுத்தியதை மாற்றித்தர வேண்டிய பொறுப்பு உங்களிடம் தான் இருக்கின்ற என்று எவ்வாறு அழுத்தத்தை பிரயோகிக்கலாம்? அவர்கள் ஆல்ரெடி டிசைட், அவர்களுடைய 20 வருஷ திட்டங்கள் அல்லது எதிர்வரும் 20 வருடங்களுக்கு நாங்கள் foreign policy என்று சொல்றது, வெளிவிகார கொள்கை எவ்வாறு இருக்க போறது என்பதெல்லாம் அவங்க ஏற்கனவே திட்டமிட்டு வரையறுத்து விடுவார்கள். அல்லது இந்த உலகத்துல
மிகப்பெரிய வல்லரசுகளாக இருக்க முடியாது. நிதியாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், வெளிவாரமாக இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம். அதை நாங்கள் சொல்லி அவர்கள் செய்வார்கள் என்பது அது ஒரு என்னென்று சொல்வது, அதாவது நாங்கள் எங்களை நாங்களே திருப்திப்படுத்திக் கொள்வதாகத்தான் இருக்கு. நீங்கள் அதுக்கு கவுண்டர் மெஷர்ன்னு சொல்றோம். எதுக்கும் நீங்க இப்ப ட்ரம்பை பொறுத்தவரையில் பாருங்கள், சீனாவிடம் போய் அவங்க கெஞ்சி கொண்டு நிக்கல, நீங்கள் உற்பத்தியை குறையுங்கள், உங்களோட பொருட்கள் ஃப்ளோட் பண்றதால எங்களோட பொருட்களை விற்க முடியாமல் இருக்கிறது என்று வரியை கூட்டுவார்கள், உதவியை நிப்பாட்டுவார்கள். இப்ப அவர்கள் ட்ரம்ப் வந்தார், ஓகே, கடன் தொகை 36 ட்ரில்லியன் ஆகிறது. இப்ப பாத்தீங்கன்னா ஃபாரின் எய்ட், வெளிநாடுகளுக்கான உதவிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. $72 பில்லியன் 2023 ஆண்டு அவர்கள் வெளியே செலவிட்டது. அதுல எக்ஸெப்ஷன் எகிப்தும் இஸ்ரேலும் அவர்களுக்கான படைத்துறை உதவி மட்டும் போகும், மிச்செல்லாம் நிறுத்தியாச்சு. பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் உடன்பாட்டிலிருந்து வெளியேறியாச்சு. உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து வெளியேறியாச்சு. அப்ப என்னன்னு சொன்னா எல்லாம் அவங்களுக்கு காசு வேணும். அதாவது இப்ப இந்தியாவுக்கு இப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்தியாவின் H1B விசா சிஸ்டத்தை மறுபரிசீலனை செய்ய போகிறார்கள். அப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவின் கல்வி முறையில் அவர்கள் முதலாளிகளை உருவாக்குவதில்லை, லேபர்ஸை தான் உருவாக்கும் முறை இருக்கின்றது, யாருக்கும் வேலை செய்வது. இப்போ கிட்டத்தட்ட அந்த இந்தியாவின் பெங்களூர் மட்டும் $250 பில்லியன் பெறுமதியான சந்தை. அப்ப அது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். இந்தியாவின் 5 மில்லியன் மக்கள் நேரடியாகவும் 20 மில்லியன் மக்கள் நேரடியற்ற முறையிலும் என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இது உலகம் முழுவதிலுமாகத்தான் இருக்கின்றது. இது ஏன் இதை நான் கூறுகிறேன் என்று சொன்னால், அப்ப எப்படி இந்த உலக நாடுகளை அவர்கள் கொண்டு வருகிறார்கள், யாரிடமும் போய் கெஞ்சவில்லை. இரண்டால் சரி கேட்டு பார்க்கலாம், அது பரவாயில்லை, கேட்பது தப்பில்லை. எத்தனை வருடம் கேட்பீர்கள்? இப்ப மாஸ்டர் சொன்னார் கிட்டத்தட்ட 80 வருஷம். அது எழுதும் போது யாரும் பிறந்திருந்தாலே 80 வயதில் இறந்தும் இருப்பார்கள் சில சமயம். ஒரு இவ்வளவு காலமும் கேட்டாச்சு. இப்பயும் பாருங்கள், நீங்கள் இங்கு பல ஊர்வலங்கள் மாஸ்டர் கூறியது போல பேரணிகளை நீங்கள் வைத்து விட்டு வீட்டை போய் படுத்து நித்திர கொள்வதால் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. என்ன செயற்பாட்டை செய்தீர்கள்? இப்ப இலங்கையை பொறுத்தவரையில் எத்தனை என்ஜிஓக்களை வைத்திருக்கிறார்கள், எத்தனை புத்திஜீவிகளை உள்வாங்கி எத்தனை நாடுகளுடனான அவர்களின் கொள்கை வகுப்பாளர்களுடனான உறவுகளை மேற்கொண்டு எவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்த முற்பட்டு. சரி, இப்ப இது பிரித்தானியா சம்பந்தப்பட்ட விடயம் என்னும் போது புலம்பெயர் அமைப்புகள் சம்பந்தப்பட்ட விடயம். இந்த புலம்பெயர் அமைப்புகள் சம்பந்தப்பட்ட விடயம் என்று சொல்லும் போது இந்த மனித உரிமைகள் நீதி கோரல் என்பது முக்கியமானது ஒன்றுதான். எல்லோரும் அதை ரிப்பீட் பண்ணுகிறீர்களே தவிர, எல்லோரும் அதை டூப்ளிகேட் பண்ணுகிறீர்களே தவிர, தமிழ் மக்களுக்கு வேறு பிரச்சனை இல்லையா? அந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்கள் வேறொரு பிரச்சனை இல்லையான்றது. அன்றைக்கு ஒருவர் எடுத்து கேட்டார், எல்லா அமைப்புகளையும் உள்வாங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மாநாடு நடத்த வேண்டும் என்ற ஒரு நிலை. ஓகே, செய்யலாம். ஆனால் அதைத்தானே எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மீனவர் பிரச்சனைக்கு நீங்கள் ஒன்று செய்யுங்கள், அங்கு காணி அபகரிப்பை ஒன்று செய்யுங்கள், இந்த நாடுகளுடனான சந்திப்புகளை மேற்கொள்ளுங்கள். அது ஒன்றும் கிடையாது. இன்றைய ட்ரம்ப் வருகிறார் என்றவுடன் ஈரான் அதிபர் அவசரமாக சென்று கிட்டத்தட்ட 5 வருடங்களாக பேசப்பட்டு வந்த உடன்பாட்டில் அவசரமாக கையெழுத்து விட்டார்கள். ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ட்ரம்ப் சீன அதிபருக்கு அழைப்பை விடுத்திருந்தார். ஆனால் சீன அதிபர் ரஷ்ய அதிபருடன் அந்த தொலைபேசியில் பேசியிருந்தார் ட்ரம்பின் பதவியேற்பின் பின்னர். எகிப்தின் அதிபரை புட்டின் தொடர்பு கொண்டு அந்த எகிப்துக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வர்த்தகம், எகிப்தில் ரஷ்யா அமைத்து வருகின்ற அணுசக்தி மின் நிலையத்தை விரைவாக முடிப்பது தொடர்பாக பேசியிருக்கிறார். தென் ஆப்பிரிக்க தலைவரை ரஷ்ய அதிபர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கிறார். ஏன் இந்த பெரிய நாடுகள் தங்களுக்கான வலுவை என்னென்றால் அவங்க தங்களை பிரிப்பேர் பண்றாங்க. அடுத்த 4 வருடத்துக்கு இந்த ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் என்ன நிகழும் என்பதை முன்கூட்டியே கணித்து தங்களை பிரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கவுண்டர் மெஷர்.
அதை நாங்கள் எதை செய்தோம்? ஸ்டாமரிடம் போய் கேட்டு இப்ப இங்க ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவாகி இருக்கிறார். சரி, அவர் ஒரு குழுவை அமைத்து அதில் கொஞ்சம் பேரை உள்வாங்கி அதன் ஊடாக ஒரு தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாரா? இல்லையே. ஈஸ்ட் லண்டன்ல உள்ள பிரித்தானியர்களுக்கு வீட்டு பிரச்சனையோ தண்ணி பிரச்சனையோ எரிசக்தி பிரச்சனையோ உண்டு, அவர் அதை பார்ப்பார். இதுல முக்கிய பிரச்சனை என்ன சொன்னால், நாங்கள் லேபருக்கும் தொழிற்கட்சிக்குமாக வேலை செய்கிறோம், தமிழர்களுக்காக யாரும் வேலை செய்யவில்லை. எப்ப நீங்கள் தமிழர்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ முஸ்லீம் மக்கள் திருந்திட்டாங்க என்றால், அவங்க இந்த காசா பிரச்சனையோட முஸ்லீம் மக்கள் முஸ்லீமுக்காக தான் வேலை செய்யறாங்க. லேபர் வாக்கு கூட 40% வீழ்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையை நீங்கள் அவர்களுக்கு எப்போது, நான் இந்தியாவுக்குரியது போல, இந்தியாவில் ஒரு குறைபாடு, இந்திய பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம், இந்திய ஆட்சி முறையாக இருக்கலாம், இந்தியாவின் மக்களின் மனநிலையாக இருக்கலாம், ஒரு தொழிலாளியை உருவாக்குவது, அதுதான் இலட்சியம். என்ற மகனை டாக்டர் ஆக்கிவிடு அல்லது இன்ஜினியர் ஆக்கிவிடு அல்லது இம்போசிஸ்ல ஒரு வேலையை எடுத்து கொடுத்து விடு என்றுதான் கொண்டு பல்கலைக்கழகத்தில் சேர்ப்பது. யாரும் என்ற மகனை முதலாளியாக மாற்றிவிடு, ஒரு தொழில் முனைவராக மாற்றிவிடு என்று யாரும் கேட்பதில்லை. அதே போன்ற ஒரு நிலைதான் இங்கு. நாங்கள் எல்லோரும் தொழிற்கட்சிக்கும் வேலை செய்கிறோம், லேபருக்கும் வேலை செய்கிறோம். கனடாவிலும் பார்த்தீங்கன்னா அதே நிலைமைதான். தமிழருக்காக இல்லை. சீக்கியர்களை பொறுத்தவரையில், சீக்கியர்களை பாருங்கள், தங்களுக்கான ஒரு கட்சியை ஆரம்பித்து தங்களுக்கான அந்த தங்கள் கம்யூனிட்டிக்கு இருக்கிறார். அப்ப இது நீங்கள் கேட்டது போல போய் ஸ்டாமர்னு கேட்பதால் கேட்பதால் அவர் தருவார் என்று சொன்னாலும் போய் வந்திருப்பார். திறக்காத கதவை ஏன் திருப்ப திருப்ப தட்டுகிறீர்கள்? ஏன் அந்த மற்ற அப்பாவி மக்களை ஏமாற்றுகிறீர்கள் என்று நான் கூறுகிறேன். ஆனால் இப்போது மக்கள் ஏமாளிகள் இல்லை, மக்கள் இவர்களை கண்டுகொள்வதும் இல்லை என்ற தெரியும் தானே. இப்போது எல்லோரும் படித்திருக்கிறார்கள், உலக நடப்பா இருந்திருக்கிறார்கள். ஒரு தொலைபேசியிலேயே உக்ரைனில் என்ன நடக்கிறது, ட்ரம்ப் என்ன சொல்கிறார், உலக சுகாதார நிறுவனத்தில் என்ன நடக்கிறது என்று அவன் கண்டு வாய்ச்சிட்டு போறோம். பிள்ளைகளை பொறுத்தவரையில், பாடசாலை மாணவர்களை பொறுத்தவரையில் அல்லது பல்கலைக்கழக மாணவரை பொறுத்தவரையில் ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் அவர்களுக்கு எல்லா விடயங்களும் தெரியும். எனவேதான் அவர்கள் இவர்களை கண்டுகொள்வதில்லை. தாங்களே 4 பேர் கூடி தாங்களே பேரணியை நடத்திவிட்டு தாங்களே படத்தின் திரை கொள்வதாகத்தான். முதலில் இதற்கான ஒரு தீர்வை காணுங்கள், உங்களுக்குள்ள ஒரு தீர்வை காணுங்கள். நீங்கள் தமிழர் என்பதை உணருங்கள். நாங்கள் தமிழர் என்பதை நாங்கள் தவற விடுவதால் தான் இன்றைக்கு யாழ் கலாச்சார மண்டபம் கூட திருவள்ளுவர் கலாச்சார மண்டபமாக மாறி பேர்ந்து இப்ப பாருங்க என்னென்றால், முதல் யாழ் கலாச்சார மண்டபம் என்று இருந்தது. ஓகே, அதை திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் மாற்றினாங்க. பிறகு அவங்க போராடினான்னு சொன்னாங்க. அதுவும் போராடினது ஒரு 2 போராடினது என்பிபி தான் நான் முதல் கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் என்று மாத்திக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தை முன்னுக்கு போட்டுக்கிறாங்க. திருவள்ளுவர் இங்க வந்தார், அதுதான் இந்த முக்கிய கேள்வி. திருவள்ளுவருக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் என்ன தொடர்பு? இப்ப நாங்கள் என்னென்று சொன்னால், சில விடயங்களை நீங்கள் உங்கள் உரிமைகளை தட்டி கேட்காத போது, இழந்த பிற்பாடு நீங்கள் அதனை மீள பெறுவதற்கு பல காலம் இருக்கும். உண்மை மாஸ்டர், உங்களிடம் வருகின்ற அரசு கூறிய ஒரு விடயம், அதாவது தமிழர்களுக்காக வேலை செய்யுங்கள் என்று கூறியது. உங்களுக்கு தெரியும், ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பு 15 ஆண்டுகள் கடந்திருக்கிற நேரத்தில் இம்பாக்ட், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இம்பாக்ட், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒன்றுமே நடக்கவில்லை. வெறுமனவே அரசு கூறுகின்றார், வெறுமனவே பேரணிகளை நடத்துவதும், கண்டன பேரணிகள், பிரதமருடைய அலுவலகத்துக்கு முன் நிற்பதில் பிரயோசனம் இல்லை. ஆனால் நீங்கள் கூறிய ஒன்றை நான் மிகவும் சிறப்பாக வரவேற்கிறேன். அதாவது நீங்கள் வேற்றுமைகளை மறந்து எல்லாரும் ஓரணியில் இணைவோம் என்று கூறுவதை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் தமிழர் தாயகத்தில் உங்களுக்கு தெரியும், எவ்வளவு ஆண்டுகளாக கூறிக்கொண்டு வந்தோம், ஒன்று சேர்ந்து செயல்படுங்கள் என்று கேட்கும் பொழுது தலக்கணத்தோடு செயல்பட்டார். தேர்தல் அவர்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது, அதிலிருந்து உணர்ந்திருக்கிறார்கள் போல் இருக்கின்றது. இப்பொழுது சில மாற்றங்களை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. என்னுடைய கேள்வி என்னவென்றால் மாஸ்டர், எங்களுடைய தரம், நாங்கள் நிற்கின்ற இடம், இது எந்த விதத்திலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாதது என்பது தமிழ் மக்களுடைய வருங்காலம் தொடர்பாக, இப்ப நீங்கள் இறைமை மீட்பு தொடர்பாக வரும் பொழுது அது எந்த விதத்திலும் வழிவகுக்காது என்று பலர் அனுமானத்துக்கு வந்து விட்டார்கள். நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள் பொதுவான கட்டமைப்பு, ஏன் அப்படி ஒன்றை உருவாக்க முடியாமல் இருக்கின்றது? நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? நாங்கள் நிற்கின்ற நிலையும் இடமும் தரமும் பிழையான இடத்தில் நிற்கின்றோம், இது மாற்றத்தை கொண்டு வராது. அழைப்பு விடுத்தது போல்
ஒன்றாக இணைந்து அறிவுள்ளவர்களுக்கும் தரமுள்ளவர்களுக்கும் முதல் நிலையை கொடுத்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட்டால் மட்டும்தான் திறமை மீட்கப்படும், அங்கீகாரம் கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அதாவது நாங்கள் நம்பியே ஆக வேண்டும். என்னன்னு சொன்னால், பிரித்தானியா உருவாக்கிய இந்த பிரச்சனைக்கு பிரித்தானியாவே தீர்வு காட்ட வேண்டிய நிலை இருக்கிறது. இப்ப பலஸ்தீன தடுத்தீர்களா இருந்தால் இருதேச அரசு தீர்வு என்று சொல்லப்படுகின்ற தீர்வு பிரித்தானியா அமெரிக்கா வந்து வெளிப்படுத்தியது. என்ன இவர்கள் தான் உருவாக்கினார்கள், அங்க வந்து அந்த பிரச்சனை உருவாக்கின இவர்கள். ஆகவே அவர்கள் அது இஸ்ரேலையும் அவர்கள் அந்த இடத்திலே நிலைப்படுத்தி கொண்டு பலஸ்தீனரையும் அந்த இடத்திலே ஒரு அளவுக்கு நிலைப்படுத்தக்கூடிய முறையிலே ஒரு தீர்வை கொண்டு வர முயற்சியில் ஈடுபடுகிறார். அதுல சாதகபாத நிலை வேற. ஆனால் நீங்க சொல்வது போல அந்த அழுத்தம் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் கொடுக்கப்பட்ட காரணத்தினால் தான் இப்ப பிரான்சும் ஸ்பெயினும் அயர்லாந்தும் நேரடியாகவே வந்து பலஸ்தீன தேசத்தை உருவாக்கித்தான் இந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று வெளிப்படையாக கூறுகின்றார்கள். ஆனா அந்த நாடுகள் செய்கின்றன. பிரித்தானியாவிலே நாங்கள் 500,000க்கு மேல் இருக்கின்றோம். கனடாவிலே வந்து குறிக்கப்பட்ட அளவு பாராளுமன்றத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து வாக்கு வங்கி இருக்கின்ற தமிழர்களுக்கு. ஆனா என்ன பிரச்சனை, நீங்க கூறுவது போல எல்லாரையும் உள்வாங்கி செயற்படுகின்ற அந்த மனநிலை. அதான் அருள் சொன்னார், தமிழர்களாக வேலை செய்யுங்கள்னு சொன்னால் நாங்கள் தமிழர்கள் மனநிலை. நான் உங்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் தமிழர், அருஸ் தமிழர், நான் தமிழர், தமிழர்களைத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தமிழர்களுக்காக யார் என்ன அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சித்தாலும் அது சிங்கள அரசாங்கமா இருந்தால் கூட, இந்த முறை வந்து ராமலிங்கம் சந்திரசேகரம் அவர்கள் தான் இந்த திருவள்ளுவர் பெயர் மாற்றம் செய்யப்பட்டதை முதல் எடுத்துக் கூறினார். அதுக்காக அவரை பாராட்டுகின்றோம். அவர் சரி, அவர் தேசிய மக்கள் சக்தியில் இருக்கலாம், ஆனால் அவர் தமிழர் என்ற முறையில சுட்டி காட்டுகின்றார். இங்கே தமிழ் 3வது இடத்தில் இருக்குன்னு சுட்டி காட்டுகின்றார். யாராகவும் இருக்கட்டும், அந்த இடத்திலேயே தமிழனா மாறுகின்றார். அவர் தேசிய மக்கள் சக்தியில் இருந்தாலும் அந்த இடத்திலே அவரே தன்னை அறியாமல் தமிழனாக மாறி, இங்க பாருங்க நாங்கள் வந்து 2வது நிலையில தமிழ்மொழி இருக்கிறதுக்கே நாங்கள் அதை நிலப்படுத்துறதுக்கு கோரிக்கையில வச்சு கொண்டிருக்கீங்களா, நீங்கள் 3வது நிலையை கொண்டு போறீங்களே. அதாவது அரசு சொன்ன மாதிரி திருவள்ளுவரை நாங்கள் அவருடைய தமிழ் இலக்கிய பங்களிப்புக்கும் அவருடைய தத்துவ நிலை பங்களிப்புக்கும் மதிப்பு கொடுத்து நாங்களும் யாழ்ப்பாணம் சிலையை வச்சிருக்கிறோம். ஏற்கனவே அங்க சிலை இருக்கின்றது. அப்படி இருக்க ஏன் திருவள்ளுவரை கொண்டு வர இந்துத்துவாவை கொண்டு வர பார்க்கின்றீர்கள். இப்போ திருவள்ளுவருக்கு பூணூல் போட்டிருக்கிறாரு, அங்கேயே பெரிய குழப்பம் வந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு காலம் திருவள்ளுவர் வந்து எல்லா மக்களுக்கும் எல்லா இனத்துக்கும் பொதுவான அடிப்படையில் தான் அவருடைய உருவம் கட்டமைக்கப்பட்டது, கூறப்பட்டது. ஆனா இப்பொழுது அதில் சிறப்பாக ஒரு பூணூல் வந்து விட்டது. பூணூல் வந்து விட்டது அடுத்த கருத்து அவர் இந்துத்துவாக மாற்றப்படுகின்றார். இந்துத்துவாக வந்து யாழ்ப்பாணத்தை மாற்றுவதற்காக தான் இந்த வேலை நடைபெற்றது. அதாவது இந்திய மத்திய அரசாங்கம் எந்த முடிவு எடுக்கிறதோ அதை நாங்கள் ஈழத்திலே நாங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டுவோம், நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். யாரிடம் கூறினார்களா? அதாவது பாராளுமன்ற பிரதிநிதிகள் இவ்வளவு பேர் இருந்தார்கள். அங்கே வந்து மாநகர சபை, அந்த மாநகர சபை பிரச்சனையில் கூட அந்த பண்பாட்டு மையத்தை கட்டி போட்டு, அந்த பண்பாட்டு மையத்தை கட்டினோன்னா அந்த நாட்டுக்கு கொடுக்குறதான் வழக்கம். இங்கே என்ன நடக்குன்ற, அந்த பண்பாட்டு மையத்தை கட்டி போட்டு மாநகர சபையில் சனட்ட காசு இல்லை. ஆனால் உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்கின்றார்கள். உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்கின்ற பொழுது யாழ்ப்பாண மாநகர சபை என்ற ஒரு செயற்திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தமிழன் இல்லை என்று சொன்னால் அவ்வளவு காணும். சிங்கள ஆட்சிக்கு தான் நினைச்செல்லாம் செய்யலாம், இந்தியாவுக்கு தான் நினைச்செல்லாம் செய்யலாம்ன்ற தன்மை வேறும். இதாக தான் அரசு கூறியது மாதிரி தங்கி வாழ்ற மனோநிலை உங்களுக்குள்ள இருக்குது. அதாவது என்னால் வாழ முடியாது, இன்னொருவர்ல தங்கி வாழ வேண்டும். இந்த மனநிலை வந்து 6 நாவலர்களால் தோற்றிக்கப்பட்டது. அதை பற்றியும் அந்த கட்டுரைகளுக்கு கூறி இருக்கின்றோம். ஏன்னு சொன்னால் 6 நாவலர்கள் அந்த நேரத்தில் வந்து பண்பாட்டு மீட்டுணர்வு கூடாக இந்த பிரித்தானியாவுக்கு எதிரான விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்க முயன்ற பொழுது இந்த பண்பாட்டு மீட்டுணர்வு என்பதை ஒரு சமயம் சார்ந்ததாக மாற்றுவதற்கு முயற்சித்தார். அதே நேரத்தில் அதன் விளைவாக தான் அங்கேயும் பௌத்தம் சார்ந்ததாக மாறியது. ஆனால் 6 நாள் ஒரு வேலை செய்தார். சைவம் ஒரு மதம், சைவ சமயத்தை தமிழ் சமயம் என்று சொல்லார்கள், சைவ கோயிலை தமிழ் கோயில்கள் என்று சொல்லாதீர்கள் என்று சொல்லி மதத்தையும் மொழியையும் அவர் பிரிச்சு அந்த செக்குலரிசம் சொல்லப்படுற தனித்துவமான முறையை செயல்படுவோம்னு சுட்டிக்காட்டினாங்க. அநாகரிக தர்மம் போல அப்படின்ட்டு இல்லாமல் பௌத்தமே சிங்களம், சிங்களமே பௌத்தம்னு சொல்லி இந்த நிலையை கொண்டு வந்தார்கள். இதுதான் 2 பேருக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆனால் 2 பேரும் செய்த வேலை என்றால் மக்கள் தங்களளவில் தங்கி நின்று போராடாமல் மனு கொடுத்து போராடுகின்ற ஒரு முறைமையை
தோற்றுவித்தார்கள். இது எங்களுடைய அரசியல் முழுமையாக மாறியது. யாரிடத்திலாவது கொண்டு சென்று மனு கொடுக்க வேணும். பெட்டிஷன் பொலிட்டிக்கல் கல்ச்சர் எங்களுடைய கல்ச்சர். அதே நேரத்தில் யாராவது ஒருவரை ஹீரோவை வச்சுக்கொண்டு கூத்தாட வேணும். யாராவது ஒருவரை ஹீரோவை வச்சுக்கொண்டு கூத்தாட வேணும். ஆனால் மக்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அந்த ஆட்சி உருவாக்கப்பட வேணும், இந்த தேச நிர்மாணம் நடத்தப்பட வேணும் என்ற அந்த கருத்துக்கள் தமிழ் மக்களிலிருந்து அளிக்கப்பட்டு விட்டது. அவ்விதமாக அளிக்கப்பட்ட காரணத்தினால்தான் எங்களுக்குள்ளே யார் அதிகாரத்தில் இருக்கின்றார்கள் அவர்களிடத்திலே நாங்கள் விதமாக என்றாலும் சரி அந்த அவர்கள் சார்ந்திருந்ததை பெற வேண்டும். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் செயற்படுவார்கள், உண்மைதான். ஆனால் அதிகாரத்தை எதிர்க்க முடியும் என்பதற்கு தான் ஹமாஸ் எடுத்துக்காட்டு. இந்த பயங்கரமான மிகப்பெரிய அதிகார கட்டமைப்புகள் எல்லாம் அவர்களுக்கு மேல பாஞ்ச ஒரு நிலையிலும் கூட அவர் இன்றைய காலையில பார்த்தீங்கன்னா, நானே இன்றைய காலத்தில் சேர்த்து போயிட்டு என்றால் இன்றைக்கு அந்த பெண் போராளிகளை இப்ப மன்னிக்கவும் இஸ்ரேலுடைய பெண் இராணுவத்தினரை கொண்டு கையளிக்கின்ற இடத்தில் முழு ஹமாஸ்காரர் ஆயுதத்தோட முழு பேர் நிற்கிறான். மக்களும் கட்டிப்பிடிச்சு பண்ணிக்கிறாங்க. மக்கள் வேறு போராளிகள் வேறு என்ற தத்துவம் தவிடுபொடியாக்கப்பட்டு மக்கள் தான் போராளிகள் மக்கள் வெளிப்படுத்தப்படும். இதைத்தான் சந்திரிகா பண்டாரநாயக்கா செய்தார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய பின்னடைவுக்கான தத்துவமாக இருந்தது இந்த மக்கள் வேறு விடுதலை புலிகள் வேறுன்னு சொல்லி காட்டிய அந்த வேலை. அதே வேலையை தமிழர்களும் செய்கிறோம். நாங்கள் வேறு நீங்கள் வேறு. தமிழர்கள் செய்கிறார்கள் மாஸ்டர். அது ஒரு விதமான அறியாமைதான். அதாவது கிட்டியவர்கள் இங்கே என்னுடன் களத்தில் அந்த நேரத்தில் என்னை பங்களிக்கும்படி கேட்டவர்கள் அவர் கூறிய விடயம் என்னவென்று சொன்னால், தாயகத்திலே போராளி குழுக்கள் சிலவற்றுக்கு நாங்கள் தண்டனை கூட நிறைவேற்ற வேண்டி வருகின்றது. காரணம் என்னன்னு சொன்னால், அவர்களை இராணுவம் பயன்படுத்தி நாட்டுக்கும் மக்களுக்கும் தீங்கு செய்யும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிற காரணத்தினால் அது மிக துயரமான நிலையில், வேதனையான நிலையில் நாங்கள் அந்த அரசியல் நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டியிருக்கின்றது. ஆனால் அவ்விதமான அரசியல் நடவடிக்கை நடத்த பின்னர் எத்தனை மாதங்கள் உங்களுடைய உள்ளம் துடிக்கும், நாங்கள் சாப்பிடாமல் கொண்டு இருக்கிறோம் என்பது உலகத்துக்கு தெரியாது. இந்த எல்லோரும் தமிழர் நாங்கள். ஆனபடினால் நீங்கள் களத்தில் பத்திரிகையை நான் செய்த அந்த காலத்தில் எந்த ஒரு வேறு போராளியை பற்றிய செய்திகளையும் இங்கே போட வேண்டிய அவசியம் இல்லை என்றால், இங்கு யாரும் சுதந்திரமாக இதையும் விமர்சிக்கட்டும். எங்களுக்கு தெரியும். அதை பார்க்கல சில வேளை நாங்கள் அந்த ஏற்று நடக்க வேண்டிய நிலையும் பெறும், விலத்தி நடக்க வேண்டிய நிலையும் பெறும். அது தலைமைத்துவத்தால் முடியும். அது தலைமைத்துவத்தில் சக்தி. தலைமைத்துவத்தை நீங்கள் வெளியே இருந்து நடத்த முடியாது. எந்த ஒருவரும் தன்னை தலைமைத்துவமாக முன்னெடுக்கிறதா இருந்தால் அவருக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய பண்பு என்று சொன்னால், என்னை வேறொரு நடத்த முடியாது என்ற உள்ள உறுதி இருக்கணும். தேசிய தலைவர்களுக்கு அந்த உறுதி இருந்தது. தேசிய தலைவர் யாராவது நடத்தி இருக்கிறாரா? நடத்த முடியுமா? அது வரலாற்றிலே நடத்தப்பட்ட வரலாறு இருக்கிறதா? அப்படித்தான் ஒவ்வொரு ட்ரம்ப் எடுங்கள். ட்ரம்புக்கு அந்த தன்மை இருக்கிறது. அதாவது என்னை யாரும் நடத்த முடியாது. சாதகவாத நிலையில் வேற. ஆனால் என்னை யாரும் நடத்த முடியாது என்பதுதான் சுதந்திரம். இன்னளவிலே நான் விடுதலை பெற வேண்டும். எனக்கு மேல் வேறொரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. எனக்கு எது அறிவார்ந்த நிலையிலே மக்களுக்கும் மண்ணுக்கும் உரியதாக இருக்கிறதோ அதை நாம் செய்கின்ற பொழுது அதன் மேல் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு யாருக்குமே முடியாது என்ற உறுதி இருந்தால் இந்த மாதிரியாக பிரிஞ்சிருக்கிற தன்மை வராது. அவர்கள் விட்டால் 2009 ஆண்டுக்கு முன்னராக அவ்வாறான ஒரு மனநிலையில் தான் தமிழ் மக்கள் இருந்தார்கள். அது தேசிய தலைவருடைய பின்னணி இருக்கிறது. தேசிய தலைவருடைய பின்னணி. அதாவது நீங்கள் பேசுவதாக இருந்தாலும் எங்களுடைய மண்ணுக்கு வாங்க, உங்களுடைய மண்ணை மதித்து மக்களை விதித்து எங்களுடைய மண்ணில் கால் வைத்த பிறகுதான் உங்களோட பேசுவோம் என்று எரிக் சொல்கிறேன். வன்னியில இறங்கினாரா இல்லையா? அமெரிக்கா அங்க அனுப்பி வச்சுதா இல்லையா? எல்லா தூதுவர்களும் அங்க போய் கால் வைத்தாரா இல்லையா? இன்றைக்கும் தூதுவர்கள் கால் வைக்கிறார். இன்றைக்கும் கனடாவிலிருந்து போயிருக்கின்றார்கள். எங்க சுவிஸ் தூதுவர் அங்க நிற்கிறது, எல்லாம் அங்க நிற்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு நானாக என்று சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. நீங்கள் ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லி இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் தூக்கி பிடிச்சு கொண்டு நிற்கிறீங்கள். சின்ன பிரச்சனைகளை தீர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது முறைமையில் சிறத்தல் என்று சொல்லி தொல்காப்பியம் வடிவாக சொல்லும். அதாவது இருக்கிற சிஸ்டம் எங்கள்கிட்ட ஒவ்வொரு வாழ்க்கையும் அப்படித்தான். உங்களோட வாழ்க்கை ரெண்டு இருக்குது. ஒன்று உள்ளது சிறத்தல், முறைமையில் சிறத்தல். இந்த சரிபுல நன்மை தீமை கூட தமிழை பொறுத்த மட்டும் இல்லை. அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், உனக்கு என்ன உள்ளதோ அதை சிறந்து கொண்டு போ, அது உள்ளது சிறத்தல். இப்போ நீங்கள் இந்த என்ன வானிலை பணிகளுக்கு அப்பால உங்களுக்கு கிரிக்கெட்ல ஆர்வம் இருக்குது. கிரிக்கெட்ல நீங்கள் இந்த உள்ளதில் இருக்கிற தன்மையை நீங்கள் சிறந்து கொண்டு போறதால உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. கிரிக்கெட் விளையாட்டுக்கும் பங்களிப்பாக இருக்கிறது. என்னிடத்தில் என்னது இருக்கிறதோ அதுக்கு சிறக்கலாம். சிறத்தல் அதான் ஒரு மனிதனுடைய அகவாழ்வை கொண்டு செல்லும். அதே நேரத்தில் புற வாழ்வில முறைமையில் சிறத்தல்.
அங்கே இருக்கிற முறைமையில சிறப்புகளை ஏற்படுத்தி கொண்டு போகணும். முறைமையை குறை சொல்லி கொண்டு வந்து பிரயோசனம் இல்லை. யாரையும் நாங்கள் குறை சொல்லுவேன், நீங்களும் கேட்குறீங்க, நீங்கள் எல்லாம் வந்து பங்களிங்கள்னு சொல்லி அறிக்கையில் கூட விடுறீங்களா? இல்லையா? நல்ல விஷயம். உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குன்றதை வெளிப்படுத்துங்க. ஆனால் அந்த விருப்பத்தை செயற்படுத்துவதற்கான அந்த மன துணிவு வேணும். யார் வந்தாலும் கட்டியளிக்கிற தன்மை இருக்கா? அதாவது தேசிய தலைவர் அவர்களுக்கு முற்று முழுதும் எதிராக செயற்படுத்திக் கொண்டிருந்த சுரேஷ் பிரேமச்சந்திரனையும் முற்று முழுதாக எதிராக செயற்படுத்திக் கொண்டிருந்த செல்வமடைக்கலையும் முற்றுமுடியாக செயற்பட்டுக் கொண்டிருந்த சிவாஜிலிங்கத்தையும் மக்களுக்காக மண்ணுக்காக கட்டிப்பிடிச்சு தேசிய தலைவர் அவர்கள் முத்தமிட்டு வரவேற்க முடியுமா இருந்தால் அதுதான் தலைமைத்துவம். அங்குதான் எந்தவித பேதமில்லும் அண்ணன் என்று சொல்லி திரும்பவும் கட்டிப்பிடித்த அந்த தன்மை, தம்பின்னு சொல்லி அவர்களை சொல்ல வச்ச தன்மை, இந்த தன்மை இருக்கிறதா? அந்த மண்ணில் வந்து நாங்கள் அந்த பின்னணியில் வந்து நாங்கள் எங்களுக்குள்ள எவ்வளவு காலம் நாங்கள் பகமையை வளர்த்துக்கொண்டு நிற்க போகிறோம். எங்களுக்கு பகமையை வளர்க்கின்ற ஒவ்வொரு முறை இப்ப ட்ரம்பினுடைய ஆட்சியில் உலகமே இந்த 4 ஆண்டுகளுக்குள் எதிர்பாராத அதிர்ச்சிகளுக்கெல்லாம் உள்ளாக போகின்றது என்று அவரை பொறுத்த மட்டும் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் உயரவானும். நாங்கள் கடன் படுத்திருக்கிறோம், கடன் வந்துட்டு கடனை அடிக்கிறதுக்கு யாரையும் கொள்ளையடிப்போம், யாரையும் கொல்லுவோம் நிலையில நிற்கிறேன். இதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அது ஒரு வகையிலே வந்து அந்த மண்ணுக்கு தேவைன்றதை மக்கள் தெரிவு செய்திருக்கிறார். அந்த மண்ணிலே பொருளாதாரம் வளம் முழக்கப்படுகின்ற பொழுது மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வாழ்க்கை பாதிக்கப்படுவது ட்ரம்பை திருப்பி கொண்டு வர வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அவர் வந்து அந்த அதாவது மன்னிப்பை போலீசார் அடித்த பிரச்சனையே சின்ன பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு போறேன். போலீசார் அடித்த பிரச்சனை, அந்த வெள்ள மாளிகையை தாக்கி அழிக்க போனவர்களே அது வந்து உணர்ச்சியில வந்து சின்ன பிரச்சனை. அப்ப இவ்விதமாக அது நீதி அடிப்படையில இப்படியான விஷயம். ஆனா அரசியல்ல வந்து யாருமே நீதியையோ அல்லது உண்மையையோ அல்லது நேர்மையையோ கடைப்பிடிக்க மாட்டார்கள் என்பதை மேலும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு கட்டமைக்கின்றீர்களோ, உங்களுடைய பலத்தை எந்த அளவுக்கு நீங்கள் ஒன்று திரட்டுறீங்களோ, எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பொருளாதார தன்மையை வெளிப்படுத்த. அண்மையில் காலமான உங்களுடைய மாமனிதர் என்று கூட போற்றப்படுகின்ற மகேஸ்வரர் அவர்கள் கடைசியாக 2 மாதத்திற்கு மேல் என்னுடன் பேசுகின்ற பொழுது அவர் கூறிய விடயம், இங்கிருக்கின்ற வெளிநாட்டு தூதுவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய மண்ணிலே இருக்கின்ற வளங்கள் பற்றி இன்னும் தொகுத்து அனுப்பவில்லை. அமிதமாக தொகுத்து அனுப்பினால்தான் இங்க இருக்கின்ற இது வெளிப்படையாக பொருளாதாரத்தால் இயங்குற நாடு. அப்ப இங்க இருக்கின்ற முதலீட்டாளர்கள் அதை பற்றி சிந்திப்பார்கள். அடுத்தது வந்து எங்களுடைய அரசியல் கொள்கை என்ன என்பது கூட இன்று வரை எந்த ஒரு தூதுவர்களுக்கும் நாங்கள் மீளவும் இந்த 20 ஆண்டு இடைவெளிக்குள் திரும்பவும் வந்து என்ன மாற்றங்களை பற்றி அனுப்பவில்லை. இதை பற்றி நாங்கள் கவனம் செலுத்தினால்தான் இந்த உலக நாடுகள் வந்து எங்களை நோக்கி பேசுகிறப்ப இதை பற்றி நான் கோடை விடுமுறையில் உங்களுடன் பேசுகிறேன் என்று கூறியிருந்த நேரத்திலே அவருடைய இழப்பு ஏற்பட்டு விட்டது. அதற்காக நாங்கள் எல்லோருமே மனம் பெருந்தி ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொன்ன அந்த விடயத்தை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கின்றேன். இந்த எங்களுடைய நாட்டினுடைய வளங்கள் என்ன என்று நாங்கள் இது தனியார் முதலீட்டுக்காக தான் எல்லா நாடுகளும் முன்வருகிறது. நாங்கள் தனியார் முதலீட்டை அங்கு கொண்டு போவதாக இருந்தால் இந்த மண்ணுடைய வளம் என்ன, அது எந்த அளவு தூரத்துக்கு வந்து பெருமதிசார் பொருளாதாரம் மாற்றப்படுகிறது. பெருமதிசார் பொருளாதாரம் என்று இருக்கிறது. ஒரு பொருளை நாங்கள் விற்கின்ற பொழுது அது நீங்கள் 5 ரூபாய்க்கும் விற்கலாம், அதை நீங்கள் 50 பவுன்ஸுக்கும் விற்கலாம். இதுதான் ட்ரம்ப். 5 ரூபாய்க்கு விற்பதை 50 பவுன்ஸுக்கு 5 பவுன்ஸுக்கு விற்பதை 50 பவுன்ஸுக்கு விற்கிற கட்டிடம் தான் ட்ரம்ப். ட்ரம்ப் ஒரு குரோஸ் இல்லையா உலகத்தில். பூட்டின் கூட சொல்றேன், அதுக்கு இது அவருக்குரிய தன்மை எனக்கு விளங்குகிறது என்று அவர் தனக்குரிய தன்மையில் போற ஒருவராந்திரு நீங்களாக இருப்பதை உறுதி செய்வதாக இருந்தால் எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற அந்த உறுதியை எங்களுக்குள் எடுங்கள். எங்களை யாருமே அதான் விடுதலை. நெல்சன் மண்டேலாவும் அது கூறியிருக்கின்றார், காந்தியும் கூறியிருக்கின்றார். அதை வந்து எப்பொழுது வந்து நாங்கள் வந்து எங்களுக்குள் நாங்கள் விடுதலை பெற்றவர்கள் நிற்கின்றோமோ அதன் பின் எந்த ஒரு அணு ஆயுதம் கூட எங்களை எதுவும் செய்ய முடியாது. அந்த மனநிலை இருந்தால் ஒன்று சேர்வோம். அதை விட்டு போட்டு ஒரு வருகின்ற பொழுது இவர் எதற்காக வருகிறார், என்னத்துக்காக வருகிறார், எங்களுக்கு எதிராக வருகிறதா அல்லது அப்படியாண்டு அந்த பலவித சிந்தனைகளை போனோம்னு சொன்னால் அது ஒற்றுமை வராது கடைசி மட்டும். இப்போ மனித உரிமையின் அடிப்படையில் எல்லாரும் ஒன்று செய்யணும் சொல்லி ஒரு சில முயற்சிப்பதை பற்றி அரசு கூறினார். நல்ல விடயம். ஆனால் உங்களுக்கு வந்து மனித உரிமையை வந்து நீங்கள் மனித உரிமையை உறுதியாக வெளிப்படுத்துவீங்கள் என்ற அந்த மனோபலம் உங்களுக்கு இருக்கிறதா? அப்படி இருந்தால் நான் வெளிப்படுத்துகின்ற பொழுது மற்றவர்கள் எனக்கு பின்னால் வர வேண்டுமே தவிர மற்றவர்களை சேர்த்து நான் வெளிப்படுத்த நிற்கிறதே முடியாத விஷயம். தேசிய தலைவர் அவர்கள் தான் செயற்பட்டதன் மூலமாகத்தான் மற்றவர்களை தன்னுடன் இணைத்துக் கொண்டாரே தவிர மற்றவர்களை இணைத்து தன்னுடைய செயற்படுத்த தொடங்கினாரா? மற்றவர்கள் இணைத்து தொடங்கினாரா? அவர் தான் செயற்படுத்த தொடங்கிய பொழுது அவர் தன்னலமில்லாத முறையிலே தன்னுடைய உயிரை கூட பொறுப்பு
செயற்படும் தன்மை வந்த பொழுது எல்லோரும் அவருக்கு பின்னால் போனார்கள். அப்படி ஒருவர் புறப்பட்டு நீங்கள் செயற்படுங்கள். செயற்படுகின்ற பொழுது நீங்கள் தன்னலம் இல்லாமல் பழிக்கு பழி வாங்குற உணர்வு இல்லாமல் இந்த 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு பிள்ளைகள மோனிட்டர் போய் டீச்சர்கிட்ட குறை சொல்ற அந்த விளையாட்டு இல்லாமல் நீங்கள் உருப்படியாக நீங்கள் ஒவ்வொரு செயற்திட்டத்தையும் உருவாக்கி போனீர்களா இருந்தால் மக்கள் வருவார்கள். மக்களுக்கு என்றைக்குமே தங்களுடைய உயிரை தருவதை கூட மக்கள் ஆயத்தமாத்தான் இருக்கின்றார்கள். உங்களுடைய உலகத்திலேயே ஆகக்கூடியதாக 176,000 பேருக்கு மேல அதை விட கூட சரியான கணக்கெடுப்புக்கு போனா அவ்வளவு ஆயிரம் மக்கள் தங்களுடைய உயிரை தந்த மண் இந்த இன்றைய உலகத்தில் எது இருக்கிறது? தங்களுடைய மண்ணை விட்டு தங்களுக்காக தங்களுடைய அதாவது தாங்கள் வாழாமல் மற்றவர்கள் துன்பப்படக்கூடாது, மற்றவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக உயிர் கொடுத்த மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்டிருக்கிற இனம் எங்களுடைய இனம். அந்த அளவுக்கு எங்களுடைய மக்களுக்கு பலம் இருக்கிறது. அந்த பலமே போதும். தமிழனுடைய பலம் தமிழனுக்கு போதும். அதுதான் நாங்கள் இந்த ஆசிரியர்களுக்குள்ள சொல்கின்றோம். என்றால் அந்த நேரத்தில் நடந்த அந்த மாற்றத்தை தொழிற்கட்சிக்கு எடுத்து கூறி தொழிற்கட்சி தான் இந்த தவறுகளுக்கு காரணம் என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்வதன் மூலமாக தான் திருப்பியும் மாற்றங்களை கொண்டு வரலாம். நான் செய்வதற்கான அந்த பலத்தை உருவாக்க நான் சொல்வது என்னவென்றால், நீங்கள் எதையும் உண்மையின் நேர்மையுமாக உயிர் கொஞ்சாமல் செயற்படுகின்ற பொழுது மற்றவர்கள் உங்களுக்கு பின்னால் வருவார்களே தவிர அந்த நிலை உறுதிப்படுத்தப்படாத வரை எப்பொழுதுமே இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நன்றி. மிகவும் சிறப்பாக தெளிவாக உங்களுடைய கருத்தை இங்கே தந்திருக்கிறீர்கள். நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு போகின்றோம். அரசுகளை மிகவும் சுருக்கமாக 2 நிமிடங்கள் மட்டுமே இருக்கின்றது. இப்ப மாஸ்டர் கூறிய நிறைய விடயங்கள், தேசிய தலைவருடைய சிறப்பான குணாதிசயங்கள், மண்ணுக்காகவும் மக்களுக்காக டொனால்ட் ட்ரம்பை கூட இங்கே அவருடைய செயல்பாடுகளையும் தொடர்ந்து மாஸ்டர் இங்கே தொட்டு காட்டுகின்றார். உங்களுக்கு தெரியும், அமைப்புகளில் இருப்பவர்கள், இனி அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பவர்களும் சரி, அதிகமானவர்கள் இப்ப தமிழர் தாயக மீட்பு தொடர்பாக பேசிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அவருடைய வழிகாட்டலில் வந்தவர்கள் இருக்கிறார்கள். ஏன் இவர்களால் இந்த நிலைமையை புரிந்து இப்ப மாஸ்டர் கூறிய நிறைய விடயங்களை நாங்கள் அந்த மாற்றத்தை இப்ப நாங்கள் தங்கி வாழுகின்ற அந்த மனோநிலை நீங்கள் கூறினீர்கள் மாஸ்டர், அதை தவிர்த்து நாங்கள் எவ்வாறு உரிமைக்காக போராட்டத்தை நடத்துகிறோம் என்று கூறுவதற்கு இப்பொழுது இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்ப இவர்களை புரிய வைப்பதற்கும் அடுத்த கட்டத்துக்கு மேலே சென்று அந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் என்ன செயல்படுத்தலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இப்ப மாஸ்டர் கூறினர் ஒன்று என்னென்று சொன்னால், மகேஸ்வரன் அவர்கள் கூறியது போல இங்கத்தே தூதரர்களுக்கு எங்கள் நிலைமைகளை நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். அவர் மறைந்து விட்டார். ஆனால் இந்த வாரம் யாழ்ப்பாணம் சென்ற கனடாவின் அதாவது தெற்காசிய பிராந்தியத்துக்கான வெளிவார கொள்கைகளுக்கான துணை அதிகாரி ஒருவர் கூறிய, அதாவது மேரி லூயிஸ் கூறியதும் அதுதான். அவர் கூறியிருக்கிறார், அவர் அங்கு போன பிறகு எல்லாவற்றையும் ஆச்சரியமாக பார்த்தார் தமிழ் கட்சிகளுடன் கலைக்கும் போது. அப்போது அவர் கூறினார், நாங்கள் எல்லோரும் தூதரகங்கள் எல்லாம் கொழும்பை பேஸ் பண்ணி இருப்பதால் எங்களுக்கு, அவர் கூறுகிறார், அவருடைய மொழியில போன லிட்டில் நாலேஜ் என்றுதான் கூறுகிறார், ஒரு சிறிய அளவான அறிவு தான் இந்த உங்கள் பிரச்சனை தொடர்பாக இருக்கிறது. எனக்கே பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்ப நாங்கள் இந்த விடத்தில் நாங்கள் எவ்வளவு தூரம் பின்தங்கி நிற்கிறோம் என்றதுதான் மிக மிக ஒரு வேதனையான விடயம். வெறுமனவே பூட்டி இருக்கிற அலுவலகங்களுக்கு வெளியில் நின்று கோஷங்களை எழுப்பி விட்டு போய் படுப்பதால் எதுவும் நடைபெறப் போவதில்லை என்பதை இந்த அமைப்புகள் எல்லாம் உணர வேண்டும். அடுத்ததாக எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப மக்களுடைய எனர்ஜியை நீங்கள் ஒரு என்னென்று சொன்னதென்றால், எந்த ஒரு பலனும் இல்லாத ஒரு இடத்தில் கொண்டு போய் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிவிட்டு அதன் பிற்பாடு நீங்கள் ஒரு செயற்பாட்டுக்கு இறங்க முடியாது. அல்லது நீங்கள் சரி இவ்வாறு சக்தியை வீணடிப்பதை விட அதை பேசாமல் விட்டு விடுங்கள். அந்த சக்தியை பேசாமல் விட்டாலே அதை இன்னொரு தடவை அதை யூஸ் பண்ணலாம் என்றால் மக்களும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். இப்ப நீங்க பார்த்தீங்க, மனித உரிமைகள் ஆணைக்குழுவை பொறுத்தவரையில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர எந்த விதத்திலும் நடைபெறவில்லை. இப்ப மாஸ்டர் குறித்து போலதான் மனித உரிமைகள் ஆணைக்குழு அமெரிக்கா அதிபரின் காலத்தில் தற்போது அது காணாமல் போகின்றது. அப்ப இதற்கு பிறகு இவர்கள் என்னத்தை கூறப் போகிறார்கள் என்பதும் ஒரு பிரச்சனையான விடயம். ஒரு சுருக்கமாக நீங்கள் கூறுகின்ற விடயங்களை கேட்கும் பொழுது, இப்ப தேசிய தலைவர் தானே எல்லாம் செய்ய வேண்டும் என்று செயல்படுத்தவில்லை. நிபுணர்களை அழைத்தார், எங்கெங்கே யார் யாரை எந்த இடத்துக்கு அனுப்பி பேச வேண்டும் என்றதை அப்படி செயல்பட்டார். அவருடைய வழிகாட்டில் தான் இவர்கள் இருந்தார்கள். ஏன் இவர்கள் புரியாமல் இருக்கிறார்? உண்மைதான். என்னென்று சொன்னால், இவர்களுக்குரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், தங்களுக்கு அந்த பதவி உகந்ததோ இல்லையோ அதற்குள் தாங்கள் போய்விட வேண்டும், அதனை தாங்கள் தக்க வைக்க வேண்டும், அந்த கதிரையை அப்படியே பிடித்து வைத்திருக்க வேண்டும். தன்னால் அது முடியுமா முடியாதா என்பதை கூட அவர்கள் சிந்திப்பதில்லை. எந்த வழியிலும் மக்களை ஏமாற்றி விடலாம் என்று யோசிக்கிறார்கள். இப்ப நீங்கள் இதற்கு என்ன வழி என்று சொன்னது போல, இப்ப அன்னலிங்கம் அன்னராசாவுடைய கூறியிருக்கிறார், அதாவது நாங்கள் பொறுமை இழந்து விட்டோம், இனிமேல் நாங்கள் யாரையும் நம்ப போவதில்லை, எங்களுடைய வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் காப்பாற்று என்ற கோஷத்துடன் நாங்கள் ஒற்றுமையாக போராட போகிறோம்.
கூறியிருக்கிறேன். அதே போன்று இந்த புது அமைப்பாகவோ அல்லது ஏதாவது ஒரு அமைப்பாகவோ இந்த மக்களை ஒருங்கிணைத்து ஏதாவது ஒரு பலன் தரக்கூடிய வழியில் அதனை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் கூறுகின்ற விடயங்களோடு இல்ல இவ்விடத்தில் ஒரு முக்கியமான விடயம் என்னென்றால் எப்பொழுதும் பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாள் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். குழுக்களாக நாங்கள் பெரிய அந்த இடத்துல பால் செய்யும் உட்பகை தான் வளர்ந்து கொண்டு வரும். பால் செய்யும் உட்பகை வளரைக்குள்ள அதுல விளைவாக அரசனாலேயே கட்டுப்படுத்த இயலாத அளவுக்கு பிரச்சனை ஏற்படும் என்றது வள்ளுவருடைய கருத்து. நான் சொல்றேன் என்றால் இருக்கிற அமைப்புடன் நாங்களும் போராட வேண்டியிருக்கிறது. எங்களுடைய அமைப்புடன் நாங்கள் கருதுவோமாக இருந்தால் அதற்குள்ளேயே நாங்கள் நின்று நீங்கள் செய்வது மாற வேண்டும் என்ற அந்த உறுதி நாங்கள் பிரிந்து போய் சொல்லவில்லை. தேசத்தில் யாரையும் பிரிந்து போய் சொல்லவில்லை. ஆனால் தேசத்தினுடைய பலம் எதுவாக இருந்தது அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை அவரை ஏற்றுக்கொள்ள வைத்தது. அது மாதிரி நாங்களும் புதிய கட்டமைப்பு போய்க்கள் நிறைய பிரிஞ்சு கொண்டு போகுது. எவ்வளவு பலம் பொருந்திய மக்கள் பலமாக இருந்த ஈழத்தமிழுடைய பலம் இன்றைக்கு எப்படி சிதறி இருக்கின்றது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இதற்கு காரணம் என்னென்றால் ஒவ்வொருவரும் குழுவாக பிரிந்ததுடைய விளைவு. ஆனால் அந்த குழுக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சக்தியாக வர்றதா இருந்தால் இப்ப இருக்கின்ற அதாவது தமிழர் ஒருங்கிணைப்பு என்பதுதான் தேசிய தலைவர்களுடைய ஒரே நோக்கமாக இருந்தது. தமிழர்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அதுக்காக தான் தமிழர் ஒருங்கிணைப்பு என்ற பெயரே முன்வைக்கப்பட்டது. ஆகவே எங்களுடைய கடமை தமிழரை ஒருங்கிணைக்கிறது என்பதை முதல் அந்தந்த பொறுப்புகள் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நாட்டுக்காக செயற்பட விழிப்புணர்வுகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நாளைக்கு தெருவில் இந்த போராட்டம் நடக்கின்ற பொழுது முழு மக்களும் நாங்கள் பங்கு பெற்ற வேண்டிய தேவை இருக்கின்றால் யார் செய்கிறார்கள் என்று இல்லை. லண்டன்ல இந்த போராட்டம் நடந்தது, இதில் இவ்வளவு பங்கு பெற்றினார்கள் சொல்லி நாளைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் பகமை நாடுகளும் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அந்த பின்னணியில மக்கள் தேசியத்தை நீக்கத்தை அடைந்து விட்டார்கள், இறைமை நீக்கத்தை அடைந்து விட்டார்கள், நாங்கள் நித்திய செய்கின்ற நிலைக்கு வருவார்கள். ஆகவே அபாயமான நிலையத்தில் நாங்கள் யார் எந்த நிலையை நோக்கி போனோம் அங்கு நாங்கள் பெருமளவிலே கலந்து கொண்டு பங்கேற்க வேண்டும். பங்கேற்க அவர்களுடன் நாங்கள் நேரடியாகவே இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் சொல்லி அதுதான் இப்பொழுது ஐஎல்சி செய்து கொண்டிருக்கிறது. ஐஎல்சி எந்த நேரத்திலும் முன்திருந்த எந்த ஒரு அமைப்புக்கும் எதிராக செயற்பட்டதில்லை. ஆனால் அந்த அமைப்புகளை பற்றி சொல்கின்ற பொழுது அவர்கள் அது தங்களுக்கான மாற்றத்துக்கான எச்சரிக்கை ஒளிகின்றதை புரிந்து கொண்டு செயற்படுவர்களாக இருந்தால் அமைப்புகள் அப்படியே இருக்க வேண்டும், எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். ஆனால் உங்கள் விருப்பப்படி செயற்படுவதுதான் ஜனநாயகம். ஆகவே இங்கு பல்வேறுபட்ட நிலைகள் இருக்கும். அந்த நிலைகள் எல்லாம் கடந்து இந்த ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு இந்த தமிழ் ஒருங்கிணைப்பு குழுக்களுக்கு பொறுப்பாக இருப்பவர்களுடைய முக்கியமான விஷயம். அதை அவர்கள் செய்வார்களாக இருந்தால் இந்த பல்நிலைத்தன்மை மாறுபடும் என்பது என்னுடைய கருத்து. அமைப்புகளாக இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், கட்சிகள் குழுக்கள் தனித்தனியாக செயல்பட்டு எந்த ஒரு தீர்வையும் பெற்றுக் கொடுக்க முடியாது என்று நாங்கள் அடிக்கடி இங்கே வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம். எத்தனையோ விடயங்களை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டியிருந்தோம். ஒன்று சேர்ந்து செயல்படுங்கள் என்ற விடயங்களை இப்பொழுது தீர்க்க தரிசனமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அரசு கூறியது போல் தூதுவரம் தொடர்பாக 3-4 ஆண்டுகளுக்கு முன்னதாக கூறினோம், தூதுவரங்களிடம் செல்ல வேண்டும், விடயங்களை எடுத்து கூற வேண்டும். பத்திரிகை மாநாடு வைக்கிறோமா இருக்கட்டும், எல்லா நிகழ்வையும் செய்யலாம். இங்கே இருக்கின்ற ஊடகங்கள் எல்லாத்தையும் உழைச்சி ஒரு பத்திரிகை மாநாடு இந்த வெளிநாட்டில் வாழ்ற எந்த ஒரு இடத்துல இருந்தாலும், கனடாவாக இருக்கட்டும், கனடாவில் இருந்து லண்டன் மட்டும் கேட்கிறோம், எங்க இருந்தாலும் நீங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை செய்கின்ற பொழுது ஒரு பத்திரிகை மாநாடு நடத்தி அந்த பத்திரிகையாளர்களை அழைத்து சொல்கின்ற அந்த ஆற்றலாவது எங்களுக்கு இருக்கிறதா? இல்லை. அதான் பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு தேசிய பத்திரிகையில ஒரு தேசிய ஊடகத்துல நாங்கள் எவ்வளவு பேர் லட்சக்கணக்கில் திரிந்தாலும் கூட அந்த செய்தி வராத ஒரு நிலை இருக்கின்றது என்பது வெளிப்படையான உண்மை. சவால் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. மன சுத்தியோடு இதய சுத்தியோடு தமிழ் மக்களுடைய விடிவுக்காக எவ்வாறு தேசிய தலைவர் செயல்பட்டார் என்ற விடயங்களை சிறப்பு அம்சங்களை இருவரும் சுட்டிக்காட்டியதை, அவ்வாறு அவர் கீழ் செயல்பட்டவர்கள் தயவு செய்து உங்களுடைய மனங்களை மாற்றி அந்த மக்களுக்காக அந்த மண்ணுக்காக செயல்பட வேண்டும் என்று அதே நேரத்தில் மக்களும் தங்களுடைய திறமைகளை தங்களுடைய அனுபவத்தை மண்ணுக்காக பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதற்காக இணைய வேண்டும் என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். உயிரோடை தமிழில் நாங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வருவது கூட்டு முயற்சி. தனிமனிதராக யாருமே ஒன்றையும் சாதிக்க முடியாது. உயிரோடை தமிழ் தொண்டு வானொலியாக இங்கே இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் கூட்டு முயற்சி, நேயர்களுடைய ஆதரவும் தொகுப்பாளர்களுடைய ஆதரவும். தொகுப்பாளர் சொல்வதை விட அதில் பங்கு பெற்றவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில தேசிய விடுதலை தொடர்பு கொண்டவர்களாக இருந்தார் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. நிச்சயமா இருவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தனாஞானி என்று இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர
உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.